சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் உண்மை விளக்கம் என்ற நூலில் இருந்து 2வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். நாம ஏற்கனவே சிந்தித்த பாடல், ஒரு மாணவன் குருநாதரிடம் சென்று பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்ட தேவநாயனாரே, உங்கள் திருவடிகளுக்கு ஒரு விண்ணப்பம். எனக்கு சில சுத்த வினாக்கள் இருக்கின்றது, அதை எனக்காக நீங்கள் தீர்த்து அருள வேண்டும் என்று விண்ணப்பமாக வைத்ததை நாம் பார்க்கின்றோம். இப்போ இன்றைய பாடல்ல அது என்னென்ன வினாக்கள் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுதான் ஒவ்வொரு பாடலாக நமக்கு இதற்கு விளக்கமாக 53 அல்லது 52 பாடல்களாக நமக்கு ஆசிரியர் விளக்க இருக்கின்றார். இப்போ கேள்விகள் என்ன என்பதை பார்க்கலாம். இந்த பாடல் நமக்கு வகையாக அமைத்து கொடுத்திருக்கின்றார். முதல்ல உள்ள பாடல் தொகையாக வந்தது. இது வகைப்படுத்துவது. இந்த புத்தகம் என்னென்ன குறிப்புகளை கொண்டுள்ளது அப்படிங்கிறதை நமக்கு சொல்லுவதற்காக சொல்லும் விதமாக இதை வகைப்படுத்திய ஒரு பாடல் என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, இப்ப பாடலை பார்க்கலாம். ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்ற இவற்றின் வேறாகா நான் ஏது, நீ ஏது, நாடன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது, தேசிகனே சாற்று. தேசிகனே என்று சொன்னால் அருட்குருவே என்று அர்த்தம். அருட்குருநாதரே, எனக்கு நீங்கள் விண்ணப்பமாக உங்கள் திருவடிகளுக்கு வைக்கின்ற வினாக்களுக்கு பதில் சொல்லி என்னுடைய ஐயங்களை தீர்த்து அருள வேண்டும் என்று பெருமானின் திருவடிகளுக்கு வைக்கின்ற அற்புதமான விண்ணப்பங்கள் 8 வினாக்கள் இங்கே வைக்கப்படுகின்றது, தொடுக்கப்படுகின்றது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, ஆறாறு தத்துவம் ஏது. ஆறு என்று எடுக்கும் போது அதோடைய கூட்டு நமக்கு 36 தத்துவங்கள். சைவ சித்தாந்தத்துல 36 தத்துவங்கள் சொல்லும் வழக்கம் இருக்கின்றது. அந்த தத்துவம்னா என்ன என்ற ஒரு கேள்வி முதலில் வைக்கின்றார். அதாவது தத்துவம் அப்படிங்கிறது தத் கூட்டல் தொம், அதாவது அது கூட்டல் நீ என்ற பொருள்ல இத அந்த வார்த்தையை வடமொழியில எடுக்கிறாங்க. ஆனால் தத்துவம் என்று சொன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் கருவி என்று பொருள், உண்மையான கருவி என்று பொருள். நம்மை பெருமானை அடைய வைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய உண்மையான கருவி என்பதனால தத்துவம் என்ற பொருள். இப்ப பாருங்க, 6 தத்துவம் ஏது, 36 தத்துவங்கள் என்ன என்பதை சொல்லி, ஆணவம் ஏது. ஆணவம் என்று சொல்லப்படுகின்ற அறியாமை என்று சொல்லப்படுகின்ற மலம் அப்படின்னா என்ன? அடுத்தது, அன்றேதான் மாறா வினை ஏது. வினைன்னு ஒண்ணு சொல்றோமே, அப்படிப்பட்ட கர்ம வினை என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி 3வது கேள்வி. 4வது, மற்றவற்றின் வேறாகா நான் ஏது. நான் யார்? அதுதான் 4வது கேள்வி. 5வது கேள்வி, நீ யார்? நான் ஆன்மா. ஆன்மானா என்ன? நீ யார்? சிவம். சிவம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சுட்டு 6வது பாடல்ல நாதன் நடம் ஏது. அதாவது அம்பலக்கூத்தனை, அம்பலவாணரை நாம் தரிசிக்கும் போது உருவத் திருமேனியா பார்க்க கூடாது, அது மந்திர வடிவம். அந்த மந்திர வடிவத்தை எனக்கு விளக்க வேண்டும் என்று பெருமானின் திருவடிகளுக்கு வைக்கின்ற விண்ணப்பமாக 6வது வினாவும் 7வது வினா, 5 எழுத்து என்றால் என்ன என்ற ஒரு வினா. 5 எழுத்துன்னா நமக்கு தெரியும், ந ம சி வ ய என்பதும் அல்லது சிவய நம என்று சொல்லப்படும். அந்த நமசிவய அல்லது சிவய நம என்று சொல்லப்படுகின்ற 5 எழுத்து. அப்படின்னா என்ன அப்படிங்கிற வினா நமக்கு 7வது வினாவாகவும், 8வது வினா என்பது தான் ஏது. அதாவது பேரின்ப நிலை என்று சொல்லப்படுகின்ற முக்தி நிலை என்று சொல்லப்படுவதுனா என்ன அப்படிங்கிற கேள்வியில தான் 8வது கேள்வியாக தொக்கி நிற்கின்றது. இப்ப பாருங்க, இதுல நமக்கு 8 வினாக்கள். 6 தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, கர்ம வினை ஏது, நான் யாரு, நீ யாரு, நாதன் நடனம் என்ன, 5 எழுத்துனா என்ன, முக்தி நிலை என்றால் என்ன என்பதைத்தான் இதை வகைப்படுத்தி இருக்கின்றார். இந்த வகை என்று சொல்லப்படுவதுல பாருங்க, முதல் பாடல் மாயைனா என்னன்னு எனக்கு சொல்லு சாமி அப்படின்ட்டாரா. 2வது பாடல் மலம்னா என்னன்னு எனக்கு சொல்லு சாமி.
மூன்றாவது பாடல் கண்மம்னா என்னன்னு எனக்கு சொல்லு சாமி. நாலாவது பாடல் ஆன்மானா யாரு சாமி. அஞ்சாவது பாடல் குருவே சிவம் சிவமே குரு, நீ யாரு சாமி. சிவம்னா என்ன, குருனா என்ன சாமி அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டு, 6 நடனம்னா என்ன, எதுக்காக நீ ஆடிக்கிட்டு இருக்கிற, அங்க கால் மாத்தி ஆடலையா, அதை பண்ணலையா இதை பண்ணலையான்னு ஒரு கேள்வி வருதே, என்னத்துக்கு நீ ஆடிக்கிட்டு இருக்கிறன்ற ஒரு கேள்வியை கேட்டு, இந்த 5 எழுத்து சொன்னாதான் முக்திங்கிறாங்களே, அப்படின்னா அந்த 5 எழுத்து என்ன, சரி 5 எழுத்தை நான் சொல்றேன், முக்தி அடைவேன்னு சொல்றாங்களே, முக்தினா என்ன அப்படிங்கிற 8 கேள்விகளை தொடுத்து நிற்கின்றார் இங்கே நமக்கு ஆசிரியர். இது எப்படின்னா நமக்கு திருமந்திரத்துல 2146வது பாடலை பார்த்தீங்கன்னா, ஆகின்ற 96 என்று சொல்லி ஆரம்பிக்கின்ற ஒரு பாடல். இதுல நமக்கு ரொம்ப அழகா சொல்லுவாரு. 36 தத்துவங்கள் நமக்கு இருக்குன்னு தெரியணும், அதை கடந்து போனாதான்ப்பா உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நமக்கு திருமந்திரத்துல சொல்லி அருள் செய்யறதை நாம பார்க்க முடியும். ஆக இன்றைய கேள்வி, இன்றைய வினா என்று சொல்லப்படுவது 8 வினாக்களை மாணவன் குருநாதரிடம் தொடுத்திருக்கின்றான். இப்போ இந்த கேள்விகளுக்கு குருநாதர் என்ன பண்ண போறாரு, ஒவ்வொரு கேள்வியா எடுத்து அந்த வினாக்களுக்கு விடை அளிக்கும் விதமாக நமக்கு 53 பாடல்களை அருளி செய்திருக்கின்றார். ஒவ்வொரு பாடலாக நாம் பார்ப்பதற்கு குரு அருளும் திருவருளும் கூட்ட வேண்டும் என்று சொல்லி பெருமானின் திருவடிகளுக்கு விண்ணப்பத்தை வைத்து இன்றைய உரையை நிறைவுக்கு கொண்டு வருவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம். Hi there, it's Lavanya again. I have the next song to discuss with you guys for today. So what is the next song? Just a recap. We have been discussing about the book called as Unmai vilakkam, and this was written by Manavasagam Kadandar, and we have already seen the prayer song and the very first song. Now, as a continuation, we are going to think about or discuss about the second song. The second song goes this way. It's very, very simple and a small song. The second song goes this way. ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்ற இவற்றின் வேறாகா நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது, தேசிகனே சாற்று. If you can recall the earlier song, the very first song, it was a request from a disciple to the Guru to say, Guru, I have some questions and I would want a clarification on those, and I'm just putting all the questions onto your lotus feet, and please help to clarify those questions or doubts. That was the way how the disciple had asked or started with a text. Now he's bringing in 8 questions in total. Interestingly, if you're talking about people like us, if a student is asking 2 questions or 3 questions simultaneously, we will be like totally disoriented. We'll be like, wait, one after another. That's a human way of thinking about it or looking at it. But you see, this Guru is Lord Shiva himself. That is why he is able to take on almost 8 questions, one after the other in a sequence. So the student put forth 8 questions. What are the 8 questions? The first one is, ஆறாறு தத்துவம் ஏது? 6 times 6, which is 36. There are 36 tattuvam. Tattuvam is one of the technical term that we must be familiar with, because tattuvam simply means something which is true, something which is always there, ever existing, and something which is going to be taken as a tool or as some kind of helping us to reach the destination. So, for example, this body is one of the tattvam as well. It's made out of tattvam as well. So, if you talk about the 5 elements around us, which we are going to discuss about it later, but just as a highlight, if you look at it, the 5 elements that we are seeing around us, our 5 senses, all these are classified under tattvam, and there are totally 36 tattvam that we have within us as well as within this universe.
and he's asking, what are those 36 tattvam? That is the first question. Second question is Anavam Edu, which is nothing but ignorance. What do you mean by ignorance? We always say ignorance is bliss. At least in Saiva Siddhanta, it is not. It is not a bliss. So only when we get rid of our ignorance, we will get into a blissful state. The third question is Andredan Mara Vinay. Vinay is nothing but our karma. So what do you mean by karma? So what are the concepts under karma is the third question. The fourth question is Matrivatrin Veraga Nan Yedu Ni Yedu. Nan means me. So who am I and who are you? So please, Lord, tell me who am I as a human being, as an Anma, as a being, who am I? And as a God, as an Almighty, who are you? So I need to know the difference as well. And then the next question comes in as Nadan Nadam. The cosmic dance that we are seeing right now, what is the meaning, inner meaning of the cosmic dance? Remember one thing over here, I would really want to highlight it. This is the only text which talks about the real tattvam, the real meaning of the cosmic dance. So all we know is it's a dance, it's a symbol of prosperity, whatever. But actually, if you look at it, there's a lot of mantras as part of the dance, and we are going to discuss about that as well. That is what called as Nadan Nadam. Anjaruthu, which is nothing but the 5 holy syllables. The 4 holy syllables are Na, Ma, Si, Va, Ya, or Si, Va, Ya, Na, Ma. What do you mean by these syllables? And also, Tan, Yedu. Tan means what is the meaning of realization, self-realization. So there are totally 8 questions that is put forward to the Guru. One after the other, we are going to have a discussion on. The first question is, what are the 36 tattvams? The second question is, what do you mean by Anavam, which is ignorance? The third one is, what do you mean by karma? The fourth one is, who am I? Fifth one is, who are you? Sixth one is, what do you mean by the cosmic dance? Seventh one is, what are the 5 syllables, the holy syllables? And the 8th one is to talk about what do you mean by self-realization. So now this is the simplest questions that is put forward, but indeed the answers are not simple. So we are going to discuss about one answer at a time, or rather we will take one question at a time, and we will see how is the Guru answering all these questions to the disciples clarification session. So we are going to discuss about that one after the other. See you soon with the next song. Until then, bye-bye.